ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய பணியாரக்கல்ல புதுசாக பளிச்சுன்னு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன். ஷார்ப்பே இல்லாத கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லா கரைகளுமே வந்துடும். இந்த பணியாரக்கல்ல ஆல்ரெடி எண்ணெய் இருக்கிறதுனால அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அந்த இதெல்லாம் வெந்து அப்படியே வருது. ஒரு துணியை வச்சு நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கும் போது ஓரளவுக்கு வந்துருது. கரைகள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி போறத பாருங்க. இதே மெத்தட்ல தான் கடைசி வரைக்கும் தேய்ச்சி எடுக்க போறோம். இதுல வினிகர், லெமன் அப்படின்னு எதுவுமே சேர்க்க போறது இல்ல. ஆல்ரெடி தோசைக்கல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். தோசைக்கல் வீடியோ இதே மாதிரி மெத்தட்ல தான் கிளீன் பண்ணி போட்டிருந்தேன். சூப்பராகவே பளிச்சுன்னு ஆயிருச்சு. இதுவும் அதே மெத்தட்ல தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். தோசைக்கல்லை விட பணியாரக்கல் கிளீன் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா குழியா இருக்கிறதுனால கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தோசைக்கல் பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா இந்த பணியாரக்கல் கழுவுற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமானது தான். தோசைக்கல் கிளீன் பண்ண வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ நல்லா இந்த ஷார்ப் இல்லாத கத்தியை வச்சு தேய்ச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் மறுபடியும் தடவிட்டு அதுக்கப்புறம் கம்பினார் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கரைகள் எல்லாம் போயிருச்சு. திரும்பி ஒரு தடவை இந்த மாதிரி சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி கொஞ்சமா தேய்ச்சிட்டு அந்த எண்ணெய் ஊர்னதோட சேர்த்து அப்படியே தேய்ச்சி எடுக்கும் போது சூப்பராகவே வந்துருது. ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு அந்த சூட்டோட தேய்க்க முடியல. அதனால ஓரளவுக்கு சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா கீழே வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த குழிக்குள்ள எல்லாத்துலயுமே எமரி பேப்பர் தான் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம். எமரி பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கம்பினார் போட்டு தேய்ச்சி எடுத்தேன். இதை போட்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள கையெல்லாம் பயங்கர வலிக்கும். ஆனா ஒரு தடவை தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா போதும். அதுல இருந்து அப்படியே நம்ம கரை பிடிக்காம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோசைக்கல், பணியாரக்கல் எல்லாம் கழுகுனா தோசை வராது, பணியாரம் வராது அப்படிங்கிற காரணத்தினாலே சும்மா அப்படியே மேலோட்டமா கழுகி தோசை பணியாரம் எல்லாம் செஞ்சு ரொம்ப கரை பிடிச்சிருச்சு. நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா போதும், அந்த அன்னைக்கு தோசை பணியாரம் எல்லாம் வராது. இதுக்கு பயந்துட்டு சும்மா கழுகி எடுத்து இந்த அளவுக்கு கரையாயிருச்சு. இது எல்லா வீடுகள்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். எமரி பேப்பரை வச்சு எல்லா குழிகள்லயும் நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. கொஞ்ச நேரமா இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து எல்லா கரைகள்லையுமே முக்கால்வாசி இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சிங்க்ல வச்சு கம்பினார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தேன். இதை தேய்க்கும் போதே ரொம்ப பயமா இருந்துச்சு. பணியாரம் வருமா வராதா அப்படிங்கிற பயம்தான். தோசைக்கல்லையாவது தோசை வரல அப்படின்னா சப்பாத்தி எல்லாம் செஞ்சு சமாளிச்சுக்கலாம். ஆனா பணியாரம் வரலன்னா வேஸ்ட் தான். கல்லே தூக்கி போட வேண்டியதுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுல பணியாரம் வந்துச்சா வரலையா அப்படிங்கறத லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு எமரி பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே காமிச்சிருக்கேன் நான். இதில் முக்கால்வாசி எமரி பேப்பர் தான் வச்சு தேய்ச்சி எடுத்தோம். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தடவிட்டோம். மற்றபடி சோடா, உப்பு, வினிகர் அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளாகவே கழுவி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா தேய்ச்சி இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ சிங்க்ல வச்சுட்டு பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு கம்பினார் போட்டு நல்லா திரும்பவும் நல்லா தேய்ச்சி எடுத்தேன். அங்கங்கே கொஞ்சமாக ஒட்டி இருக்கிற கரை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். கடைசி வரைக்கும் விடுறதா இல்லை. 1 மணி நேரம் போராட்டம். நல்ல 1 மணி நேரம் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கழுகி எடுத்தேன். 1 வருஷம் 2 வருஷ கரைகள்லாம் இல்ல, வருஷக்கணக்கான கரைகள் இது எல்லாமே. அதுக்காக நம்ம 1 மணி நேரம் செலவு பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா போட்டு தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துட்டேன். பணியாரம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அப்படின்னு. கல்லோட பின்னாடி எல்லாம் தேய்ச்சி எடுக்கல, முன்னாடி மட்டும் தான் தேய்ச்சிருக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. அப்போ அங்கங்க கொஞ்சமா கரையெல்லாம் ஒட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் இன்னைக்கு தேய்ச்சி எடுத்தே ஆகணுங்கிற ஒரு வெறியில தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒரு வேலையை எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து செய்யலாம். அந்த உழைப்போட ஊதியம் ரொம்ப பெருசு அப்படிங்கும் போது தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுத்தது எனக்கு வீண் போகல. நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த பணியாரக்கல். அட்டை கரியா இருந்த இந்த பணியாரக்கல்ல பளிச்சுன்னு மாத்தியாச்சு. புத்தம் புதுசு போல ஜொலிக்குது பாருங்க. அங்கங்க கொஞ்சம் கறி ஒட்டி இருந்ததெல்லாம் இந்த கத்தியில வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டேன். நல்லா சூப்பரா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியா இந்த பணியாரக்கல்ல பணியாரம் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் தான். அடுப்பை பத்த வச்சுட்டு நல்லா பணியாரக்கல்ல சூடு பண்ணிட்டு நல்ல முட்டையை அடிச்சு ஊற்றி எடுத்தேன். ஒரு 4 முட்டையை உடச்சு ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் ஊற்றி எடுத்தேன். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, முட்டை சாப்பிட மாட்டோம் நாங்கள், எதை வச்சு பழக்கிறது அப்படின்னு. வெங்காயத்தை வச்சு பழக்கிக்கலாம். நல்ல வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசையோ பணியாரமோ ஊற்றினா சூப்பராக வரும். புதுக்கல்ல பழக்கிறதுக்கு இந்த மாதிரி கழுகுன கல்ல பழக்கிறதுக்கெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டை யூஸ் பண்ணாதவங்க இந்த வெங்காய டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஊற்றின இந்த முட்டை பணியாரம் நல்லா அழகாக வந்துருச்சு. அழகாக திருப்பி பந்தா முட்டை
பணியாரம் இப்போ போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நல்ல கல்லுல எல்லாம் ஒட்டாம சூப்பராகவே வந்துச்சு. முட்டையெல்லாம் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் இதே மாதிரி கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஊற்றின இந்த பணியாரம் கல்லில் நல்லா ஒட்டாமல் முருகலாக நல்லா பந்து பந்தாக சூப்பராகவே வந்துச்சு. நல்ல முருகலா பணியாரம் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. பார்க்கறக்கே நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்கு. சொல்ல போனால் முன்னாடி விட இப்போ நல்லாவே பர்ஃபெக்டாக பணியாரம் தோசை எல்லாமே வந்திருக்கு. தோசைக்கல் பணியாரக்கல் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தோசை நல்லா மொறுமொறுன்னு பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராகவே வருது. திருப்பியும் இன்னொரு டைம் உங்களுக்காக நான் ஊற்றி காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டேன். நல்லா பந்து பந்தா மொறுமொறுன்னு பணியாரம் சூப்பராகவே வந்துச்சு. சந்தேகப்படவே வேண்டியதில்லை. நானும் எல்லாம் உடைச்சு விட்டதுக்கப்புறம் சூப்பராகவே பணியாரம் வந்துச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிச்சு காமிக்கிற பாருங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பணியாரம் வந்துருச்சு. முட்டையில் ஊற்றினதுமே சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் இந்த தோசைக்கல் பணியாரக்கல்லாம் என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ரெண்டுமே இண்டோலியம் மெட்டீரியல். தோசை பணியாரமெல்லாம் செய்கிறதுக்கு இந்த இண்டோலியம் மெட்டீரியல் சூப்பராக தோசை பணியாரம் எல்லாமே வரும். வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கடைசியாக கட்டக்கரியாக இருந்த தோசைக்கல்லையும் சரி கட்டக்கரியாக இருந்த பணியாரக்கல்லையும் சூப்பராக பளிச்சுன்னு மாற்றியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.